ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடி எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இப்போ காயத்ரிக்கு எசக்கி தாலி கட்டிட்டா அது வேறு மாதிரி ஒரு கதை போகும். ஏன்னா அதுக்கப்புறம் மகாவோட ஆட்டத்தை யாராலையும் தாங்க முடியாது, எல்லாத்தையும் என்னான்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வில்லத்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் ஒருவேளை தாலி கட்டாமல், அதாவது இந்த கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அப்பையும் மகா பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு வில்லியாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இன்னைக்கான எபிசோடில் பேசும்போது மணவரை வரைக்கும் என் தம்பி வந்துட்டான், இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா அப்படிங்கிறத திருப்பி திருப்பி பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ அன்னபூர்ணி வாக்கு கொடுத்துட்டா மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தானக்கா சொன்னீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணியால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எமோஷனலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அன்னபூர்ணி பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட் தான், அது நமக்கு தெரியும், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் வச்சு கார்னர் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கான ப்ரொமோவும் வந்துருந்துச்சு. ஆனால் இதில் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம டேரக்டர் நம்மளை அப்படியே மண்டே பிச்சுக்க வச்சுட்டாரு. ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் இருக்குது நமக்கு. சண்டே வர ப்ரொமோவில் ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத காட்டினாங்கன்னா ஓகே, ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடலாம். அப்படி இல்லைனா திங்கக்கிழமைக்கான எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஓரளவு புரியும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு வாரமாக இதே விஷயத்தை வச்சு நமக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே சீரியலில் இவ்வளோ பெரிய ஒரு செட்டப், கல்யாண மண்டபம் அப்படி இப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது ஒரு நாள் 2 நாள் எபிசோடில் முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சது தான். அதனால தான் இதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லுமே கதையை ஓட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரி, அதாவது ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கூட இந்த கதையை இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நம்ம சிந்து பைரவி சீரியல் கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னன்னு சொல்லி அப்படி பறந்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசனும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரா அப்படின்னா அதுக்கு தான் நம்ம 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். கட்டினாலும் கட்டலனாலும் மகாவோட வில்லத்தனம் ரொம்பவுமே கொடூரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி போகிற அந்த ஸ்டோரி லைனை வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா மகாவோட இந்த வில்லத்தனம் அதே கேட்டகரியில் இருக்கும். தாலி ஒரு வேளை கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கேட்டகரியோட வில்லத்தனமே வேறு மாதிரி மாறிடும். ஆனால் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ளார கெஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு வேளை தாலி கட்டிடுவாங்க, அதாவது பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல செலியன், அவங்க அப்படியே அமைதியாக போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை தாலி கட்டிட்டாங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு கதை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காயத்ரி வாய் பேச முடியாமல் இருக்காங்க. இப்போ அண்ணனுக்காக, அம்மாக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி செய்கிற அநியாயத்தை, பிரச்சனை எல்லாத்தையும் பொறுத்துக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பழைய விஜயகாந்த் படம், அந்த மாதிரி ரஜினி படம், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு கதை வரும்ல, தங்கச்சியோட உண்மையான நிலைமை தெரிஞ்சதுக்கப்புறம் அடித்து எல்லாத்தையும் பறக்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பறக்க விடுறப்ப சுபம்னு போட்டு இந்த சீரியலை முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியுது. எது எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 எபிசோட்லேயே அடுத்து இந்த கதையோட லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக ஓரளவு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்ம டேரக்டர் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ட்விஸ்டிங்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத. நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.